கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியமும் ஆசீர்வாதமாக மாறும். படிக்கிற பிள்ளைங்களா இருக்கிறீங்களா, படிப்பை ஆசீர்வதிப்பார். வேலை செய்கிறீங்களா, வேலையை ஆசீர்வதிப்பார். வியாபாரம் பண்ணுறீங்களா, வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு ஸ்தாபனம் நடத்துகிறீங்களா, அதையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரியா? இன்றைக்கி ஏதாவது பண நெருக்கடி இருக்குதா, எந்த பணத்தை என்ன செய்வது, அவங்களுக்கு பணம் கொடுக்கணுமே, வங்கியில் பணம் போடணுமே, அதாவது டியூ கட்டணுமே, அந்த இஎம்ஐ கட்ட வேண்டி இருக்காது, அப்படி கலங்கி இருக்கீங்களா, எல்லாம் நடக்கும். ஏசப்பா இன்றைக்கி அதிசயத்தை செய்வார். நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. சரியா? கலங்காதீங்க. உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்க. கமெண்டில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளையும் சாட்சி எங்களுக்கு அனுப்புங்க. கர்த்தரை நாங்கள் உங்களோடு சேர்ந்து துதிக்கிறோம். இந்த ஜீவார்த்தையை இனி ஒருவருக்கு அறிமுகப்படுத்துங்க. அவங்களும் நீங்கள் பெற்ற நன்மையை பெறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 10:18. மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய செவியை சாய்த்தருளுவீர். பாருங்க, நீதி செய்கிற தேவன் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி செய்கிறாரா, நியாயம் செய்கிறாரா? நீங்கள் எங்கேயாவது ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா? உங்கள் வீட்டிலே உங்களை ஒடுக்குறாங்களா, உங்கள் குடும்பத்தில் உங்களை ஒடுக்குறாங்களா, அல்லது படிக்கிற இடத்துல எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து உங்களை நெருக்கிறாங்களா? வேலை பார்க்குறீங்களா ஒரு ஸ்தாபனத்தில், எல்லாரும் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்களா, உங்களை போட்டு நெருக்கிறாங்களா, ஒடுக்குறாங்களா? கலங்கி இருக்கிறீங்களா? கலங்காதீங்க. நீதி செய்வார் ஆண்டவர், நியாயம் செய்வார். அல்லது எங்கேயாவது ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்களா, பலர் உங்க கூட இந்த ஊழியம் செய்யலாம், உங்களை மட்டும் நெருக்கிறாங்களா, உங்களை ஒடுக்குறாங்களா? நீங்கள் சோர்ந்துட்டீங்களா, இனி ஊழியம் செய்யக்கூடாது, விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு இருக்கிறீங்களா? நீதி செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறாருங்க. நம்ம ஏன் பயப்படணும்? அல்லது படிக்கிற இடத்துல நெருக்கம் இருக்குது, படிப்பை விட்டுட்டு போகலாம் நினைக்கிறீங்களா? வேண்டாம். நீதி செய்வார் ஆண்டவர், உங்கள் கூட இருப்பார். அற்புதம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆண்டவர் எப்பவுமே அநீதிக்கு துணை போக மாட்டார். நீங்கள் பைபிள் நல்லா படித்து பாருங்கள், வாசி பாருங்கள். தேவன் எப்பவுமே நீதியை விரும்புகிறவர், நியாயத்தை விரும்புகிறவர், அநீதி எதிர்க்கிற ஒரு தெய்வம். அப்போ அநீதி செய்யவங்களுக்கு ஆண்டவர் துணையாக இருந்து நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுவாரா? பண்ணவே மாட்டார். நீங்கள் நீதியை வாழ்ந்துட்டு இருந்து, நீங்கள் நீதிமானாக இருந்து உங்களை உபத்திரப்படுத்துகிறாங்கன்னா, உங்களை நெருக்கிறாங்கன்னா, உங்கள் பட்சத்தில் இயேசப்பா இருக்க போகிறாரு. சரியா? பயப்படாதீங்க. நியாயம் கிடைக்க போகுது. விசுவாசிப்பீங்களா? உங்களுக்காக இப்போ ஜெபிக்கட்டுமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீதி செய்கிற தெய்வமே, இந்த நேரத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்கலையே அப்படின்னு யாரெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்களோ, அழுது கொண்டிருக்கிறாங்களோ, உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் நீதி நியாயம் கிடைக்கும்படிக்கு அற்புதம் செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். குறிப்பாக இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறேன். ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஊழியத்தை விருத்தியடை செய்யும். உங்களுக்கு கொடுத்த தரிசன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, குறிப்பாய் சொந்த ஊர்லேருந்து தூரத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, ஊருக்கு வர முடியலையே, அதில் பிரச்சனை இருக்குதே, விசால பிரச்சனை இருக்குதே, வேலையில் பிரச்சனைக்கு யாரெல்லாம் குழம்பி இருக்காங்களோ எல்லா பிரச்சனைகளும் மாற்றி உடைய பிள்ளைகள் சொந்த ஊருக்கு தேவைப்பட்ட நேரத்தில் வருவதற்கு நீர் வழிகளை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டிருந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.